என்னிடம் கவுன்சிலிங்காக வேண்டி வர வேண்டிய அதாவது கப்பல் கவுன்சிலிங் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோட சந்திக்கக்கூடியவர்கள் மனைவி தனது கணவன் மீது சுமத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறை என்னென்னு சொன்னால், சார் இவர் முந்தி மாதிரி பெண்ணை கேர் பண்ணுறதில்லை, முந்தி மாதிரி பெருசாக ஒரு கவனம் இல்லை, வந்ததுமே தூங்கிடுவார், முந்தி மாதிரி எங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு க்ளோஸோ ஒரு உறவோ இல்லை இப்படின்ட்டு அதிகமான பெண்கள் தனது கணவனை பற்றின ஒரு குறையோட சொல்லுவாங்க. ஏங்கதா அப்போ இவருக்கு என்னைய வெறுத்துட்டு போல சார், இவர் முந்தி மாதிரி என்னைய வெறுத்துட்டு போல அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஏங்கதா அதுக்கு சரியான ஒரு கவுன்சிலிங்கை நான் 2 பேர்ட்டையும் பார்த்துட்டு, அதிகப்படியான அந்த கணவர் அந்த மனைவியை வெறுத்தே இருக்க மாட்டார். நீங்கதா கணவர் அந்த மனைவியை வெறுத்தே இருக்க மாட்டார். அந்த கணவருக்கு அவட மனைவி மேல முழுமையான பாசம் இருக்கும், உண்மையான அன்பு இருக்கும். ஆனால் அந்த கணவர் ஆணை இந்த உலகத்துல புரிந்து கொள்வதற்கு நிறைய பெண்கள் தவறிழைத்து விடுகிறார்கள். சரியா? எப்ப பார்த்தாலுமே பெண்களை புரிந்து கொள்ளணும், பெண்களோட கஷ்டம். பெண்களுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படுகிறது, அப்போ அவங்க அந்த டைமில் கஷ்டப்படுவாங்க, அவங்களோட குணையல்புகள் மாறும். இப்படி எல்லாத்தையுமே பெண்களை பற்றி புரிந்து கொள்ளணும், பெண்களை பற்றி அறிந்து கொள்ளணுன்றது தானே பொதுவான இந்த சமூக பிக்சராக இருக்கிறது. அதுதானே பொதுவாக எல்லா இடத்துலையும் மிகக்கூடிய ஒரு விஷயம். ஆண்களுக்கும் ஹோமோன் மாற்றங்கள் இருக்குதுன்றத நிறைய பேர் பேசுறதுக்கு வரும். வேங்கதா ஆண்களும் ஹோமோனால கஷ்டப்படுறாங்கன்றத பேசுறதுக்கு வரும். ஆண்களுக்கு மாதவிடாய் இல்லை, ஆனால் ஆண்களுக்கு மாதவிடாயை விடவும் வருத்தமான ஒரு விடயம் இருக்கிறது. சார் அதை பற்றி நான் உங்களுக்கு இதை கிளியர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்க்குறதால உங்களுக்கு நிறைய விடயங்களை கிளியர் பண்ணி கொள்ளலாம். உங்களோட நிறைய மனைவி பெண்கள் தன்னுடைய கணவனை இதுக்கு புறகாலும் அவரை இப்படி ஒரு மெத்தடில் அணுகி பாருங்க. சரி, இந்த ஒரு பார்வையிலே பாருங்க, உங்களுக்கு உங்களுடைய கணவரை உங்களோட ஹஸ்பண்டை சரியாக புரிஞ்சு கொள்ளலாம். ஆண்களுக்கு டெஸ்டஸ்ட்ரோன் ஹோமோன்றது இருக்கு. இது ஒவ்வொரு நாளும் இதனுடைய அளவு மாறும். சில நேரங்களில் கூடி காணப்படும், சில நேரங்களில் குறைந்து காணப்படும், இப்படியே இருக்கும். இந்த ஆண்களோட பலமே இந்த டெஸ்டஸ்ட்ரோன் ஹோமோன் தான். இந்த ஹோமோன் மூலம் தான் ஆண்களுக்கு ஒரு பலமும் ஒரு ஆண்மை சக்தியும் கிடைக்கிறது. நீங்க நினைத்துக் கொள்ளக்கூடாது ஆண்மை சக்தி என்றால் வெறுமனே செக்ஸுக்காகவே ஈடுபடுத்தக்கூடிய தன்மை அல்ல. ஒரு ஆண் பாரத்தை தூக்குறான்னு சொன்னால், ஒரு ஆண் ஒர்க்குக்கு போறேன்னு சொன்னால், ஒரு ஆண் கஷ்டப்படுறான்னு சொன்னால், ஒரு ஆண் ஸ்போர்ட்ஸ் வைக்கிறான்னு சொன்னால், அது எல்லாத்துக்குமே அடிப்படை இந்த டெஸ்டஸ்ட்ரோன் ஹோமோன் தான். இதை சரியாக விளங்கிக் கொள்ளணும். அப்புறம் ஆண் காலையிலிருந்து மாலை வரைக்கும் தனது குடும்பத்துக்காக உழைச்சி கஷ்டப்பட்டு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றான் தானே. ஒரு ஒர்க்குக்கு போனா, ஒரு ஜாப்புக்கு போனா நிறைய பிரச்சனைகள் அவன் ஃபேஸ் பண்றான். இப்படி ஃபேஸ் பண்ண அவனுடைய சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக செலவழியும். அந்த செலவழிய நேரம் சக்தி செலவழிதுன்ற என்ன அர்த்தம்? டெஸ்டோஸ்டரோன் ஹோமோட லெவல் குறையும். டெஸ்டோஸ்டரோன் அப்படியே குறைஞ்சு அப்படியே பணிய போகும். இந்த நேரத்தில் அவனுக்கு டயர்ட், உடம்பு சரியான டயர்ட் ஆயிரும். இப்ப இந்த ஆண் இதே நேரத்துல மன அழுத்தத்தால பாதிக்கப்பட்டாலும், ஒர்க்ல மன அழுத்தம், குடும்ப பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும், சேர்த்துக்கு மனைவியிடையும் அவன் தாய்க்கும் பிரச்சனை இருக்கும். வேங்கதான் இது எல்லாத்தையும் மைண்ட்ல போட்டுக்கொண்டு அவங்க ஒர்க்கையும் பார்க்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும், புள்ளோட பிரச்சனையும் பார்க்கணும். எல்லாத்துக்கும் ஒரு ஆணாக அவன் ஓடணுமா இல்லையா? நான் சில இதுகள் பார்த்துருக்கிறேன். ஒரு பெண்ணுக்கு நிறைய கைகள் போட்டு எல்லா வேலையும் செய்யறான்னு சொல்லி போட்டோஸ் வரும். உண்மையாகவே ஏற்றுக்கொள்றேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க ஆணுக்கு பெண்களுக்கு ஒரு 10 கையை போட்டீங்கன்னு சொன்னா ஆண்களுக்கு ஒரு 100 கையை நீங்க போடணும். ஏங்கதான் ஏன்னா ஆண்கள் அவங்க தொழிலையும் பார்த்து கொள்ளணும், வீட்டில் நம்ம பிரச்சனை அதையும் ஃபேஸ் பண்ணணும், குடும்பத்துல பிள்ளை கிடமாலும்னு சொன்னா அவங்க தான் முன்னுக்கு ஓடணும். வேண்டாம், ஏன்னா அந்த ஆண் 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 அப்படியே தான் எல்லாமே சமூகம் இருக்கும். ஏன்னா அப்ப இந்த நேரத்துல ஆண்களுக்கு கோர்டிசோல், ஆண்களுக்கு மட்டுமில்ல மன அழுத்தத்துக்கான ஒரு பிரதான மன அழுத்தம் ஏற்பட்டாலே கோர்டிசோல் தான். இந்த கோர்டிசோல்ல கூடிய அந்த சுரப்பு சுரந்த உடனே இந்த கோர்டிசோலும் டெஸ்டோஸ்டரோனும் கீரியும் பாம்பு மாதிரி. ஏங்கதான் 2 எதிரிகள். கோர்டிசோல் ஹைக்கு போனிச்சுன்னு சொன்னா டெஸ்டோஸ்டரோன் பணியவே பெற்று. ஏங்கதான் நல்லா ஞாபகம் கொள்ளணும். அப்ப இந்த மன அழுத்தத்தோட வரக்குள்ள ஆண்களுக்கு வேலை பிரச்சனை உண்டு,
இது எல்லாம் சேர்ந்து அவனோட டெஸ்டோஸ்டரோன் குறைஞ்சிருக்கும். வீட்டுக்கு வந்து சில விஷயத்துக்கு ப்ரெஷரோட மன அழுத்தத்தோட வருவான். இந்த மன அழுத்தத்தோட வரக்குள்ளையும் இந்த கோர்டிசோல் ஹோமோன் ஹைலைக்கும் டெஸ்டோஸ்டரோன் குறைஞ்சிடும். இப்போ வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஆணுக்கு தேவை என்ன தெரியுமா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா ரெஸ்ட் எடுக்கணும். அவன் கொஞ்சம் படுத்துருவான். இல்லைன்னு சொன்னேன் நம்ம கொஞ்சம் ஃபோன் பார்த்து கொண்டு இருப்பான். அவனுக்கு அந்த உடம்புல டயர்ட், டெஸ்டோஸ்டரோன் ஹோமோன் நல்லாவே பணியாக இருக்குது. இந்த டைமுக்கு போயிட்டு தான் மனைவி உள்ள பிரச்சனை இன்னும் கொஞ்சம் தலையில போடுற, அது உறவுக்காக வேண்டி நாட்டம், உறவுக்காக வேண்டி க்ளோஸ் ஆகுற. இப்போ அந்த ஆணுக்கு அது ஏறாது. ஆணுக்கு ஏறாதுன்னு சொன்னால் அவனோட உடம்புல இப்போ டெஸ்டோஸ்டரோன் ஹோமோன் வந்து நல்ல ஒரு லெவல் இருந்தால் தான் அவனுக்கு தன்னோட மனைவியோட உறவு கொள்ளவும் முடியும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். வேங்க தான். ஆனால் இந்த டெஸ்டோஸ்டரோன் ஹோமோன் வந்து இவனுக்கு பணி வைக்கிறதுனால இவனுக்கு இப்போ தேவை உடம்புல சக்தியெல்லாம் செலவழிஞ்சாச்சு. காலையிலேருந்து மாலை மேடம் ஒர்க், ப்ரெஷர், கோர்டிசோல் ஹோமோன் ஹை. இதனால் அவனுக்கு டெஸ்டோஸ்டரோன் ஹோமோன் ஃபுல்லாகவே டவுன்ல இருக்குது. இந்த டைமுக்கு அவனுக்கு உறவு மீது நாட்டம் வராது. அவன் தூங்கிடுவான். சரியா? மனைவி சொல்கிறது காது கொடுத்து கூட கேட்க மாட்டான். இந்த மாதிரி டைமில் உங்களோட கணவரை நீங்கள் கண்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஸ்பேஸை கொடுங்க. நீங்கள் தான் அவங்களுக்கு ஒரு தனிமையை கொடுங்க. வந்தது ஓகே சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, வாஷ் பண்ணிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், உங்களுக்கு ஜூஸ் எடுத்தாரு, கொஞ்சம் தூங்குங்க. அவங்களுக்கு 2-3 நாள் டைம் கொடுங்க. ஒரு ஸ்பேஸ் ஒன்று கட்டாயம் வெரி இம்பார்ட்டன்ட். சொல்கிறதானே பெண்கள் ஆண்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், பெண்களை புரிஞ்சுக்கொள்ளணும். பெண்களுக்கு பீரியட்ஸ் வந்தா, மாதவிடாய் வந்தா, பெண்களுக்கு வந்து இப்படி கஷ்டம் இருக்குது, அப்படி கஷ்டம் இருக்குது, ஆண்கள் அந்த டைமில் புரிஞ்சு நடந்துக்கிறோம் பெருசாக பேசுகிறோம் தானே. சைக்காலஜிஸ்டாகவும் நாங்கள் பேசுகிறோம் தானே. இதே சைக்காலஜி தான் இதையும் சொல்லுது. வேற இதே சயின்ஸ் தான் இதையும் சொல்லுது. ஆண்களுக்கும் மாதவிடாய் ஒன்று இருக்கிறது. வேங்கதான். அது என்ன ஆண்களுக்கு மாதவிடாய்? ஆண்களுக்கு ஒவ்வொரு நாளும், பெண்களுக்கு சரி மாதத்திற்கு ஒரு தடவை, ஆனால் ஆண்களுக்கு ஒவ்வொரு நாளும் டெஸ்டோஸ்டரோன் ஏறி இறங்கி கொண்டே இருக்கும். சரி, அப்போ ஆண்களோட டெஸ்டோஸ்டரோன் ஏறி இறங்க டவுனுக்கு போக 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 அவனுக்கு டயர்ட், அவனோட கோர்டிசோல் கூடிக்கொண்டு போகும். இந்த நாளை வந்து ஆண்கள் சரியான பாதிக்கப்படுவாங்க. அப்போ இந்த டைமில் உங்களோட கணவர் வந்து உங்களோட பாசம் இல்லைன்னு இல்லை, அவர் உறவுக்காக நாட்டம் இல்லைன்னு இல்லை, அவருக்கு தேவை திருப்பி அந்த டெஸ்டோஸ்டரோன் அவருக்கு ஹைக்கி கொண்டு வரணும். அதுக்கு அவருக்கு என்ன தேவை தெரியுமா? நல்ல சாப்பாடு, ஃபுட், சிறந்த சாப்பாடு வேணும். அவருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், கொஞ்சம் தனிமை வேணும். சரியா? கொஞ்சம் நேரம் அந்த கரகரப்பிக்க கூடாது. கொஞ்சம் அமைதியை வந்து அவருக்கு தூங்கி ஒரு 2 நாள் அவர் ரெஸ்ட் எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அவரை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னு சொன்னாலே 3ஆவது நாள் அவர் ஓகே ஆகிடுவார். ஏன்னா ஓகே ஆகி பழையபடி அவர் உங்களோட க்ளோஸ் ஆகிக்கொள்வார். சரி, ஆனால் அந்த ஸ்பேஸை இன்றைக்குள்ள மனைவி பெண்கள் கொடுக்குறீங்களா? இல்லையே. வந்த உடனே அவர் வந்து கொஞ்சம் டயர்டில் தூங்கினாலுமே கத்துறீங்க, முடங்குறீங்க, ஏசுறீங்க, முந்தி போல் எனக்கு லவ் இல்லைன்றீங்க, அவர் நினைக்காதெல்லாம் சொல்கிறீங்க. வேங்கதான். அப்போ பெண்கள் இதன் பிறகாலும், இந்த வீடியோக்கு பிறகாலும் ஆண்களை புரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்களுக்கும் ஹோமோனால பாதிப்பு இருக்குது. பெண்களுக்கு எப்படி மாதவிடாயால பாதிப்பு இருக்கிறதோ, வருத்தம் இருக்கிறதோ, மனநிலை மாறுகிறதோ, அதே மாதிரி ஆண்களுக்கும் டெஸ்டோஸ்டரோன் ஹோமோனுடைய அளவு குறைய 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 அவங்களோட மனநிலையிலையும் மாற்றம் வரும். அவங்களுக்கு உடம்புல வீக் வரும், அவங்களுக்கு சோர்வு வரும். இது எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கொண்டு நடந்து கொள்ளுங்க. சரியா? ஓகே. அதனால் கவுன்சிலிங் வரக்கூடியவங்கள்ட்ட நான் அதிகமான பெண்களுக்கு இதை விளங்கப்படுத்தியிருக்கிறேன். வேறு ஹஸ்பண்டோட பேசியிருக்கிறேன். கலைக்கிற நேரங்கள் அவருக்கு எந்த விதமான மனநோயும் இருந்ததில்லை, எந்த விதமான டிப்ரெஷனும் இருந்ததில்லை. அவங்களுக்கு தேவை இதுதான். மனைவிகளுக்கு விளங்கப்படுத்துறப்போ அப்போ தான் சிந்திக்கிறாங்க, சார் இவ்வளோ காலம் நாங்கள் இதை பற்றி யோசிச்சில்லை சார், உண்மை தான் நீங்கள் சொல்கிறது சார், நாங்கள் யோசிக்கலை, நாங்கள் இப்படித்தான் திங்க் பண்ணினோம், இப்படித்தான் திங்க் பண்ணோம். பெண்களின் மேலேயும் பீலே இல்லை, அவங்க திங்க் பண்ணுறது அப்படி. சரி, ஓகே. இது நான் ஒரு பதிவாகணும்னு நினைச்சேன், பதிவாக விட்டுட்டேன். நிறைய பேருக்கு இதை தெரியப்படுத்துங்க, நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வாரார், டயர்டாகிது, தூங்கிட்டாருன்னு சொன்னால் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவருக்கு நல்ல ஒரு சாப்பாடு, ஃபுட், ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷனான ஃபுட்டை கொடுத்து அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க. அவங்க தனிமையில் ஓய்வெடுக்கட்டும். அவங்கள அந்த குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு அவங்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்களையும் சொல்லாமல், அவங்கள கரைச்சல் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தாலே, கொஞ்சம் டைம் கொடுத்தாலே அவங்களுக்கு டெஸ்டோஸ்டரோன் ஹோமோன் சரியான லெவலுக்கு வந்ததோட அவங்க ஃபுல் கம்ப்ளீட்டாக ஓகே ஆயிடுவாங்க. சரியா? ஓகே, மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம்.